Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா முதல்ல அவங்க வந்து அந்த அட்வர்சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம இடுக்கன் வருங்கால் நகுகன்னு அந்த இடுக்கனையே அவங்க வந்து பார்க்காம தான் வளர்கிறாங்க இந்த ஜென்ரேஷன். இப்படி வளர்கிற ஜென்ரேஷன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஒரு தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலை, ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க எக்ஸ்ட்ரீமாக அதுக்கு ரியாக்ஷன் எடுக்கிறாங்க. டாக்ஸிசிட்டினாலே ஒரு விஷம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த எப்போ வந்துட்டு அந்த ஒரு உங்களுடைய மென்டல் ஹெல்த் எமோஷனல் ஹெல்த்தை பாதிக்குதோ டெஃபினட்டாக அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்பெஷலி அவங்களுக்கு தாங்க யார், தங்களுடைய வேல்யூஸ் என்ன, எதிர்காலத்தில் என்ன வேணும், இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் யார், உங்களை பற்றி ஒரு 5 வார்த்தை சொல்லுங்கன்னா அவங்களால சொல்ல முடியல. ஸோ அவங்க யாருன்றதை பற்றி அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அதை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணல. திரும்ப திரும்ப அவங்க வரது அந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட் தான். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதை பற்றின உங்களுடைய டாக்ஸிசிட்டினாலே ஒரு விஷம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அந்த எப்போ வந்துட்டு அந்த ஒரு உங்களுடைய மென்டல் ஹெல்த் எமோஷனல் ஹெல்த்தை பாதிக்குதோ டெஃபினட்டாக அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதுவும் வந்து நிறைய இப்போ நம்ம இருக்க மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர், நிறைய ஆண்கள் பெண்கள், அதெல்லாம் நல்ல விஷயம்தான். பட் அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அவங்களால இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் வித் எஸ்பெஷலி அவங்களுக்கு தாங்க யார், தங்களுடைய வேல்யூஸ் என்ன, எதிர்காலத்தில் என்ன வேணும், இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லா சாய்ஸஸும் வந்து இறங்கிட்டோன்னா அந்த சாய்ஸஸ்குள்ளே இறங்கிடுறாங்க வித்வுட் நோயிங் எவ்ரிதிங். எல்லாமே தியரட்டிக்கலாக பேப்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபிகரிங் அவுட் லிட்டில் பை லிட்டில். அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்னென்னா சில ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவங்க ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆண் வந்து ரொம்ப ஒரு 20 வயசு இருக்கலாம், அந்த பெண் 40-50 வயசு இருக்கலாம், ஆர் ரிவர்ஸில் இருக்கலாம். ஸோ நான் இப்போ கூட ரீசெண்டாக ஸ்கூல் பசங்க கிட்ட பேசும்போது நீங்கள் யார், உங்களை பற்றி ஒரு 5 வார்த்தை சொல்லுங்கன்னா அவங்களால சொல்ல முடியல. ஸோ அவங்க யாருன்றதை பற்றி அவங்களுக்கு நிறைய பேர் வந்து அதை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணல. நிறைய அவங்களுடைய உணர்ச்சிகளோடு அவங்க தொடர்புலேயே இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களே, இந்த கேக்கிங், பெஞ்சிங், கோஸ்ட்டு, இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ட்ரெண்டியாக இருக்குது, பார்க்கறதுக்கு கூலாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து இதனால் உங்களுக்கு உங்கள் மனசில் என்ன தோணுது, உங்கள் மனசு என்ன சொல்லுது, நீங்கள் யார், இன்னும் 30 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க வரது இந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்டுக்கு தான். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்ச வார்த்தைகள் இல்லை, நம்ம சில சங்க இலக்கிய நூல்களில் இல்லை, இது நம்மளுடைய பண்பாடில் எங்கேருந்தோ கொண்டு வந்திருக்காங்க. அது ஓகே தான், நல்ல விஷயம்னா அதை ஏற்றுக்கலாம். பட் அவங்க இந்த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்குள்ளே இதை வந்து கொண்டு வந்து பொறுத்து பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இவங்க செய்யக்கூடிய தவறு. ஸோ கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இல்லை நான் வந்து இப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு அந்த பொண்ணு அப்படின்றது வேறு எந்த ஆண் கூடயும் பேசக்கூடாது, அவள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கா, என் கூட தான் இருக்குன்னா, அவள் பேசுகிறதே தப்பு, பெஸ்ட்டின்னு சொல்லிட்டு 4-5 பேர் ஃபோன் பண்ணுறான், அதெல்லாம் இது ஒத்துப்பட வர, நான் கோஸ்டிங் பண்ணுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்டுக்குள்ளே எதுக்கு கொண்டு வந்து அந்த மாதிரியான வெஸ்டர்ன் கான்செப்ட்ஸை பொருந்துறாங்க, அதுதான் சொல்கிறேன். ஸோ வந்து இதெல்லாம் ட்ரெண்டியாக இருக்குதே தவிர ரியல் கல்ச்சுரல் ஷிஃப்ட் மனசில் நடந்துதானா இல்லை. ஸோ அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம வி ஹாவ் டு ஃபோக்கஸ். குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அதுவும் வந்து அவங்க ஃப்ரீயாகவும் பழக மாட்டுறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா அவங்க திடீர்னு வந்து இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்குள்ளே வந்த உடனே ஒரு ஒர்க் இதுக்குள்ளே வந்த உடனே மட்டும் அவங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது இல்லையா. ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸில் ஆண்கள் பெண்களை சகஜமாக பழக விடுறதில்ல, வீட்டில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சடனாக ஒரு கல்ச்சுரல் ஜம்ப் இருக்குது. ஸோ அது வந்து அது ஹெல்த்தி கிடையாது. ஆக்சுவலாக யாருமே சகிச்சுக்கிற தன்மை இல்லை. இப்படியெல்லாம் போகும்போது மேற்கொண்டு இந்த இவ்வளோ நம்ம பிரேக் பண்ணி ஒரு டெர்மினாலஜி கொண்டு வர இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸோட செயல்பாடுகள் எப்படியா இருக்கும்னு இல்லை. இந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா முதல்ல அவங்க வந்து அந்த அட்வர்சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நம்ம இடுக்கன் வருங்கால் நகுகன்னு அந்த இடுக்கனையே அவங்க வந்து பார்க்காம தான் வளர்கிறாங்க இந்த ஜென்ரேஷன். ஸோ அந்த அப்படி வளர்கிற ஜென்ரேஷன் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க ஜெனரலாக ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க தான் ஒரு வீட்டில் இருக்குது. ரொம்ப ஷேரிங் அந்த கான்செப்ட் இல்லை. அவங்களே எல்லாம் கொடுத்து வளர்கிறாங்க, எல்லாமே பேரண்ட்ஸ் கொடுத்து அவங்க தகுதிக்கு மீறி கொடுத்து வளர்க்குறாங்க. ஸோ அதனால் அந்த இடுக்கன் அப்படின்றத பார்க்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஒரு தனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலை, ஒரு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க எக்ஸ்ட்ரீமாக அதுக்கு ரியாக்ஷன் எடுக்கிறாங்க. அது வந்து அந்த நெகோஷியேஷன் ஒரு உட்காந்து சரி இதை பற்றி பேசலாம், நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், இதை எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு இது எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்
விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர உலக அரசியல் தெரிஞ்சுக்கிறதோ இல்லை வந்து வாசிப்பு பழக்கம் இருக்கிறதோ இல்லை ஆழ்ந்து சில சப்ஜெக்ட்ஸை படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் வெறும் இன்ஸ்டாகிராமு, இந்த சோஷியல் மீடியா, யூடியூப்பு, அந்த யூடியூப்பில் இந்த ரீல்ஸு இதே மாதிரி இருக்கிறதால தான் அதுக்கப்புறம் இந்த சவுத் கொரியன் சீரீஸ்லாம் பார்க்குறாங்க. அதில் சில ரொமான்ஸ் அதெல்லாம் வருது இல்லையா? அந்த ரொமான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே நமக்குலாம் இப்படி ஏன் நம்ம லைஃப் இல்லை அப்படி இருக்கும். சரி, நான் நெட்ஃப்ளிக்ஸில் 2-3 ஏன்னா இதை பற்றி ரொம்ப பேசுவாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில சவுத் கொரியன் இது சீரீஸ் இருக்குது இல்லையா? அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இது பார்த்து மேபி தமிழ் இதை கூட அடாப்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி லைன்ஸில். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே தமிழ் டப் பண்ணி நிறைய சேனல்ஸில் கொரியன் சீரிஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஓஹோ, சரி. ஸோ அதனால் வந்து இவங்க ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த ஜென்ரேஷன் முதல்ல என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, எடுத்த உடனே வந்துட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஆர் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறதோடு நான் பெரிய ஒரு இது நான் பெரிய ரிலேஷன்ஷிப்பில் பிஹெச்டி வாங்கினேன்னு இல்லாமல் முதல்ல தங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிறது, தங்கள் வேல்யூஸை தெரிஞ்சுக்கிறது, லாங் டேர்ம் கோல்ஸ் எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா திரும்ப அவங்க வந்து இதெல்லாமே பேசுவாங்க. கடைசியில் வந்துட்டு எனக்கு 30 வயசு ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எதுக்கு கல்யாணம் பண்ணோன்னு கேட்பேன். கல்யாணம்னா என்ன, வாட் இஸ் கல்யாணன்றது இட்ஸ் மேன்மேட் கான்செப்ட் தானே, இது எதுக்கு பண்ணணும், இல்லை அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு பற்றி ஒரு ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆழ்ந்து சிந்திக்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பூமர்ஸ் வந்து நாங்களாமே கொஞ்சம் ரொம்ப மச் மோர் ப்ராட் மைண்டட். நிறைய அது மட்டும் இல்லை, இந்த ஜி பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் இந்த கற்பு கான்செப்ட் இருக்குதான். ஸோ சில ஏன்னா சில இல்லை, ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது இது வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆணை லவ் பண்ணால் அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். இல்லை ஏதோ பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தேவதாஸ் மாதிரி அவனும் அவ்வளோ மெயினாக இருக்கணும். இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப் போயிட்டா, ஒரு இன்னொரு திருமணம் பண்ணி போயிட்டாள்னா ஷீ இஸ் கரெக்ட் அசாசினேட்டட். இதுதான் வந்து ஜென்சியோட ஸ்டாண்டு. இது வந்து இட் இஸ் என்ன சொல்கிறதுனா அது ஷாக்கிங்காக இருந்தது. ஈவன் இப்போ இருக்கிற மூவிஸில் கூடயுமே பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து, அதாவது ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் 10 பொண்ணுகிட்ட பேசலாம், 15 பொண்ணுகிட்ட கூட பேசலாம். பட் ஆனால் ஒரு ஹீரோயின் வந்து நீ என்ன விட்டுட்டு அங்கே பேசினியா, அந்த மாமா குட்டி, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா தானே பார்க்கப்படுது. ஈவன் ஆடியன்ஸ் கிட்ட அது ஒரு புல்லிங் கான்செப்டாகலாம் இருக்குது. எல்லாருமே வந்து அதை என்னதான் நம்ம ஜீன்ஸ் போட்டாலும் ஷர்ட் போட்டாலும் இன்னும் நமக்குள்ள அந்த இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் ஒன்றும் இல்லை. ஆமாம், இல்லை. அப்படி இல்லைனாலும் அவங்க என்னென்னா வந்து இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னு வேறு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பில் யார் வந்து அதிக அளவில் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னா ஆண்கள் தான். ஏன்னா அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அடிமைத்தனம் இருக்குது. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னால் என்ன, ஒரு ஆண் பெண் இருவருக்கும் வந்து அந்த இது பொருந்தணும். அப்படி இல்லை, ஆண்கள் வந்து என்ன வேணாலும் அவங்க போயிட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பெண் வந்து ஷீ இஸ் ரெஸ்ட்ரிக்டட். இந்த திருமணம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டால் இல்லை, அது வந்து சமூகத்துக்காக ஒரு இதுக்காக. ஸோ என்னென்னா வந்து உண்மையை சொல்லணும்னா இந்த சமூகம் ஓரளவுக்கு மாறாமல், ஒரு வைட் ஸ்ப்ரெட் சோஷியல் ஆட்டிடியூட்ஸ் மாறாமல், ஆனால் இந்த கல்ச்சுரல் இம்போசிஷன் வந்ததுன்னா இது ஒரு கல்ச்சுரல் இன்வேஷன் மாதிரி தான் பார்க்க முடியுது. வெஸ்ட்டில் இருக்க கல்ச்சுரல் இன்வேஷன் மாதிரி தான் பார்க்க முடியுது. இந்த என்ன சொல்கிறது, நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஆல் திஸ் இந்த மூட நம்பிக்கைகள் ஒரு இந்த கட்டுப்புட்டித்தனம் இது எதுவுமே மாறாமல் இந்த மாதிரியான கல்ச்சுரல் இம்போசிஷன் நடந்ததுதான் இந்த 2 கெட்டாந்தனத்தில் பீப்புள் வந்துட்டு மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க. இது தவறுன்னு சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ரெசிவ் ஸ்டெப்பு தான். இவங்க இருக்கக்கூடிய அந்த கட்டுப்புட்டித்தனத்தை கொஞ்சம் அவங்க தளர்த்திட்டு இந்த விஷயங்களை சப்போஸ் அவங்க ஃபுல்லாகவே மாறினாங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். இந்த 2 கெட்டனா இருக்கிறதால தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்.